கணவனுடன் பேசிக் கொண்டிருந்தவள் முதல் முறையாக ஒரு அந்நியனிடம் தன் தனிமையை வெளிப்படுத்தினாள். அதன் பின் அவளுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வந்தது. மழைக்கு பிறகான மல்லிகை, அத்தியாயம் 2. ஒரு காஃபி. 2 அமைதிகள் நிகழ்ச்சி முடிந்தது. மக்கள் அனைவரும் மேஜர் அர்ஜுன் தேவனுடன் புகைப்படம் எடுக்க வரிசையாக நின்றனர். அர்ஜுன் வழக்கம் போல் சிரித்துக்கொண்டே ஒவ்வொருவரிடமும் கைகுலுக்கினார். அனன்யா மட்டும் அமைதியாக வெளியே நடந்து சென்றாள். வெளியில் மீண்டும் சிறு தூறல். ஹோட்டல் தோட்டத்தில் இருந்த மல்லிகை பூக்களின் மனம் காற்றில் கலந்திருந்தது. அவள் மழையை பார்த்து கொண்டே நின்றாள். மேடம், பின்னால் ஒரு குரல். திரும்பி பார்த்தாள். அர்ஜுன் இராணுவ உடையிலேயே நின்றிருந்தார். உங்களுடைய உரை, அவள் தொடங்கினாள். நன்றாக இருந்தது. அர்ஜுன் மெதுவாக சிரித்தார். நன்றி. அவ்வளவுதான். மீண்டும் அமைதி. அந்த அமைதியே இருவருக்கும் சற்றே புதிதாக இருந்தது. சில நொடிகள் கழித்து அர்ஜுன் கேட்டார், காஃபி குடிப்பீங்களா? அனன்யா சிறிது யோசித்தாள். குடிப்பேன். ஹோட்டலின் சிறிய காஃபி லவுஞ்ச். மழைத்துளிகள் கண்ணாடியில் வழிந்து கொண்டிருந்தன. இருவருக்கும் இடையில் ஒரு சிறிய மேசை, 2 காஃபி கோப்பைகள். ஆனால் யாரும் அவசரமாக பேசவில்லை. உங்களுக்கு இராணுவ வாழ்க்கை பயமாக இல்லையா? அனன்யா கேட்டாள். அர்ஜுன் காஃபியை மெதுவாக வைத்தார். பயம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. அப்படியென்றால்? பயத்தை விட கடமை பெரியது. அந்த ஒரு வாக்கியம் அவளது மனதில் ஆழமாக பதிந்தது. உங்களுக்கு? அர்ஜுன் கேட்டார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அந்த கேள்வியை அனன்யா எதிர்பார்க்கவில்லை. அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். எல்லாருக்கும் நான் சந்தோஷமாகத்தான் தெரிகிறேன். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அவளை இடைமறிக்கவும் இல்லை. அவளுக்கு பதில் சொல்ல நேரம் கொடுத்தார். ஆனா, அவள் மெதுவாக சொன்னாள், சில நேரங்களில் நிறைய பேர் நடுவில் இருந்தும் தனியாக இருப்பது மாதிரி தோணும். அர்ஜுன் அமைதியாக தலையசைத்தார். அது எனக்கும் தெரியும். உங்களுக்கு குடும்பம்? அம்மா, அப்பா, ஒரு தங்கை. திருமணமா? அர்ஜுன் சிரித்தார். நாட்டுக்கு தான் நேரம் சரியா கொடுக்க முடியல. இன்னொருத்தருடைய வாழ்க்கைய ஏன் காத்திருக்க வைக்கணும்? அந்த வார்த்தையில் பெருமை இல்லை, சிறிய வருத்தம் மட்டும் இருந்தது. நேரம் இரவு 9:45. அனன்யாவின் தொலைபேசி ஒலித்தது. திரையில் சூர்யா காலிங். அவள் சில வினாடிகள் திரையை பார்த்தாள். பிறகு அழைப்பை எடுத்தாள். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மீட்டிங் முடிஞ்சதா? ஆமாம். சரி. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. உங்க கணவரா? ஆமாம். அர்ஜுன் மெதுவாக எழுந்தார். நேரமாச்சு. அவர் பில்லி செலுத்திவிட்டு வெளியே நடந்தார். அனன்யாவும் எழுந்தாள். கார் நிறுத்தும் இடத்தை நோக்கி இருவரும் அமைதியாக நடந்தார்கள். மழை மீண்டும் வலுத்தது. அர்ஜுன் தனது குடையை திறந்தார். ஒரு நொடி தயங்கினார். பிறகு குடையை அவளிடம் நீட்டினார். நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்க? நான் மழைக்கு பழகிட்டவன். அனன்யா முதல் முறையாக மனதார சிரித்தாள். நன்றி மேஜர். அந்த சிரிப்பை பார்த்த அர்ஜுனின் முகத்திலும் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. இருவரும் பிரிந்தார்கள். ஆனால் அந்த இரவு அனன்யாவுக்கு பல மாதங்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் வந்தது. அதே நேரத்தில் சென்னையின் மழையை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் மனதில் ஒரு கேள்வி மட்டும். இந்த சந்திப்பு என் வாழ்க்கையை மாற்றப் போகிறதா? அத்தியாயம் 3. மீண்டும் சந்தித்த 2 கண்கள். அடுத்த அத்தியாயத்தில் அவர்கள் எதிர்பாராமல் மீண்டும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு அவர்களுக்குள் நம்பிக்கையை உருவாக்கத் தொடங்கும். அதே நேரத்தில் அவர்களின் உறவை சிக்கலாக்கும் வெளிப்புற சூழ்நிலைகளும் மெதுவாக உருவாகத் தொடங்கும்.